ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு கோவிட்-19க்கு ஒரு பெஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளித்தரும் முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் விசிட் பண்ணலன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னுடைய சேனல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட ஒரு ஹெல்த்தி சேனலாக இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப் ரெசிபி பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரையை வச்சு சிறுதானியத்தில் ஒரு அடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ரசம் பண்ண போகிறோம். இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம கோவிட்-19காண்டி ரோஸ்மில்க் வீட்டிலையே நம்ம செம்பருத்தி பூ, பீட்ரூட், ரோஜா இதழ்கள் வச்சு ஒரு ரோஸ்மில்க் ரெசிபி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கவுனி அரிசி கஞ்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வீடுகளில் வளர்க்குற அந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதை அறியாமல் நம்ம என்னெல்லாமோ ஒரு உணவை தேடி அலைகிறோம். இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஒரு பொரியலோ வேறு மாதிரி ஒரு வடிவத்தில் எடுக்கும்போது நிறைய பேருக்கு நொறுங்க தின்றால் 100 வாழ்வுன்னு சொல்லுவோம். நல்லா மென்று சாப்பிடலைன்னா செரிமான கோளாறுகள் வரும். அதனால் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது நம்ம இந்த சூப்லேயே எல்லா சத்துக்களும் இறங்கிரும். அதனால் இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருடைய உடல் நலனுக்கும் ஏற்றது. பொதுவாக முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை கால் வலி, மூட்டு வலியை கூட போக்கும் தன்மை உடையது. இதில் வந்து நம்ம கோவிட்-19க்கு இது எதுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது வந்து கொரோனாவை எதிர்த்து போராடும் சக்தி தரும். எப்படி லெமன், நெல்லிக்காய், ஆரஞ்சு, இது சாத்துக்குடியெலாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கும், அதே அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையில் அதை விட அதிகம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு நல்ல நிவாரணம் தரும். அது மட்டுமல்ல, இந்த இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நம்மளுக்கு இரத்தத்தை அதிகரிக்க உதவும். இப்படி இந்த கோவிட்-19க்குரிய பாதிப்புகள் என்னவோ அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த முருங்கைக்கீரை ஒரு அருமையான உணவு. இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்மளுக்கு தக்காளி வந்து இப்போ 5 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டி தான் புளி. எப்பயுமே தக்காளியை கூட்டி புளியை கம்மி பண்ணிக்கோங்க. புளி உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் தான் வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து உங்களுடைய பூண்டு மலைப்பூண்டாக இருக்கலாம், ஒரு பூடாக இருக்கலாம், ரசப்பூடாக இருக்கலாம், எதுனாலும் உங்களுடைய சுவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 பல் பூண்டு வச்சுருக்கேன். இப்போ மல்லிச்செடி, மிளகாய், கறிவேப்பிலை, இது ரசப்பொடி நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு. முருங்கைக்கீரை வந்து ஒரு 1.5 கைப்பிடி எடுத்துக்கலாம். 1.5 கைப்பிடி. அப்புறம் காயம், உப்பு, மஞ்சள். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த தக்காளியை வெட்டி போட்டுக்கலாம். ஒரு 4 வெட்டி போட்டுக்கோங்க, இல்லைனா 2 வெட்டி போட்டுக்கோங்க. இப்போது இதனோட மிளகாய், ஒரு பிஞ்ச் புளி, பூண்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நான் தோலோடு தான் போடுறேன், அதனால் கழுவி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பூண்டை தட்டி போடுறதுக்கும் கொஞ்சம் இதை நம்ம அவிச்சு போட போகிறோம். இதை மற்ற வச்சு கடைஞ்சிருவோம். அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போது இது கூட கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள் ஒரு 1/2 சிட்டிகையாக போட்டுக்கலாம். இப்போது இதை குக்கரை மூடி ஒரு 5 விசில் சவுண்ட் எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம 5 விசில் சவுண்டு வரணும். முருங்கைக்கீரையை நல்லா கழுவி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 5வது விசில் வரப்போது. நம்ம வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம முருங்கைக்கீரையை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ரெஷர் அடங்கினோடனே இதை நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா மற்ற வச்சு
நல்லா நசுக்கி விட்டுருங்க. இந்த பூண்டு எல்லாமே நல்லா நசுக்கி விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே செஞ்சுருங்க. 6:30 வரை வெயிட் பண்ண தேவையில்லை. ப்ரெஷர் அடங்கினோன்னே இந்த மிளகாய், இந்த தக்காளி, இந்த பூண்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிடணும். இந்த ரசத்தை வந்து நம்ம தெளிஞ்சாப்பில் தான் சாப்பிட போகிறோம். அதனால் இது வந்து இப்படி ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நம்ம இந்த புளி இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நம்ம தெளிஞ்சாப்பில் தானே ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். அதனால் இது இப்படியே இருக்கட்டும், ஃபில்டர் பண்ண தேவையில்லை. இப்போது நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கூட நம்ம பாதி பூண்டு இருந்ததில்ல, அதை வந்து தட்டி எடுத்து போட்டுக்கலாம். அது கூட நம்ம ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டுருங்க. அது கூட நம்ம மல்லி இதழ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட நம்ம வேக வச்ச முருங்கைக்கீரை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிச்சு விட்டு சேர்த்துக்கிட வேண்டியதான். இப்போ கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சிட்டிகை பெருங்காயம் இதையும் தாளிச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம நல்லா பொரிஞ்ச உடனே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சரி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே போட்டிருந்தேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். லேசாக முறை கூடி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.